செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு பள்ளிகளில் ஜூலை 25 மேலாண்மை குழு கூட்டம். பள்ளிக்கல்வி இயக்குநரகம் உத்தரவு. அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை 25 தேதியன்று நடத்துமாறு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இக்கூட்டத்தை மாதந்தோறும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பு கல்வியாண்டில் முதல் SMC குழு கூட்டம் ஜூலை 25 தேதி மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை நடக்க உள்ளது. இதில் பள்ளிகள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அம்சங்களை தீர்மானமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரியர்கள் ஆகஸ்ட் 3 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு ஆசிரியர்கள் ஆகஸ்ட் 3 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நடப்பு ஆண்டு 2025-26 342 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், மாவட்டத்துக்கு ஒருவர் வீதம் 38 தனியார் பள்ளி ஆசிரியர்கள், ஆங்கிலோ இந்திய பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களில் தலா 2 பேர் என மொத்தம் 386 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதையடுத்து விண்ணப்பித்த ஆசிரியர்கள் மாவட்ட தேர்வுக்குழுவின் முன் நேர்காணலுக்கு வரவழைக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படுவர். ஆராய்ந்து மாநில தேர்வுக்குழு இறுதிப்பட்டியலை தயாரிக்க வேண்டும். விருதுக்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் குறைந்தது 5 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருப்புடன் எவ்வித குற்றச்சாட்டும் ஒழுங்கு நடவடிக்கைக்கும் உட்படாதவராக இருக்க வேண்டும். இது தவிர அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் தேசிய விருது பெற்றவர்களின் பெயர்களை பரிந்துரைக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு சான்றிதழில் திருத்தமா? உரிய ஆவணங்களை இணைக்க தேர்வுத்துறை அறிவுறுத்தல். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தேர்வுத்துறை இயக்குநரகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் திருத்தம் கோரும் விண்ணப்பதாரர்களுடன் உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம். அதன்படி மாணவர் பெயர், பெற்றோர் பெயரை திருத்துவதற்கு அசல் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ் அல்லது தலைமை ஆசிரியரால் சான்றொப்பம் இடப்பட்ட சான்றிதழ் நகல், தலைமை ஆசிரியரின் கடிதம், கல்விச் சான்றிதழ் ஆகியவற்றை இணைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு கல்லூரிகளில் 574 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 574 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை நியமிப்பதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. இதை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ. வி. செழியன் தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ. வி. செழியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் சமமான உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் முதல்வரின் ஆணையின்படி இந்த ஆண்டு புதிதாக 15 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன. அக்கல்லூரிகளில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் 15,000க்கும் மேற்பட்ட இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். தொலைதூர கல்வி சேர்க்கை ஜூலை 31 வரை நீட்டிப்பு. இக்னோ பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தொலைதூர கல்வி ஜூலை பருவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இக்னோ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. மேல விவரங்களுக்கு www.igno.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.